போயிடுங்க இல்லனா என்ன வீடா இல்ல தூவா. உங்கள மாதிரி ஒரு நல்ல டாக்டர் வாங்க வாங்க இன்னும் எத்தனை பேர் வரீங்களோ வாங்க. கதவு சாத்துறீங்க நான் வந்துட்டேன். அது சரி. இங்க என்ன நடக்குது? எதுக்காக நீங்க எல்லாம் வந்தீங்க? எதுவும் நடக்கல, எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்கிறோம். உடனே டாக்டர், அன்னைக்கு நீங்க உதவி பண்ணது இவங்க கிட்ட சொன்னேன், அதான். எல்லா குறையும் உங்ககிட்ட சொல்ல வந்துக்கிறாங்களா டாக்டர்? ஓகே, வேற வழியே இல்ல. ஒவ்வொருத்தரா பிரச்சனையை சொல்லுங்க. நம்மள புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கே. அந்த ஆண்டவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லாரும் வா ஓடுங்க. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்ல. இதுக்கு நல்லா சுடு தண்ணியில உத்தரம் கொடுத்தா சரியாயிடும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. பாக்க ரொம்ப அசிங்கமா இருக்கா டாக்டர்? நீ குட்டி போட்டிருக்கல, இதெல்லாம் சகஜம் தான். ஏன் இதுக்கு போய் ஃபீல் பண்ற? உனக்கு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கொண்டு பிபி இல்ல டாக்டர். நான் முன்ன மாதிரி ரொம்ப அழகா இல்லன்னு ஃபீல் பண்றாரு. அதனால அவர் என்கிட்ட என்ஜாய் விடுறாரு. அப்படிலாம் இல்ல டாக்டர். அப்ப அவர் என்ன பண்றாரு நீங்களே கேளுங்க டாக்டர். அமைதியை தேடி ஏதாவது ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருவேன். அந்த அமைதியை தேடுறதுக்கு டாக்டர் நல்ல கலர் கலரா ஃபிகருங்க வருவாங்க. அவங்க போய் ஒரு சைட் அடிப்பாங்க. என்ன பேச விடுறீங்களா? அதுல அவர் இந்த வயசுல போய் ஜொல்ல விடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப அரவணைப்பா இருக்கு டாக்டர். இவ சொல்றது சுத்தமா போய் டாக்டர். சின்ன வயசுல இருந்து இவளுக்கு ஏமா இவளுக்கு பச்சை குழந்தை கொண்டு தெரியாது பாரு. இதுவே கல்யாணம் இவளோட ஆசை என்ன தெரியுமா டாக்டர்? 24 மணி நேரம் இவ கூடயே இருக்கணுமா? அது எப்படி டாக்டர் முடியும்? டிரைவர்ஸ் கொடுக்கிறேன். அப்பா போய்ட்டாளா? இனிமே நிம்மதியா பேச முடியும். ஏன் டாக்டர் என்ன பார்த்தா வயசான மாதிரியா தெரியுது? காதுல இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அடிக்கடி இப்படிதான் தலை சுத்தும். ஓஹோ, அது சரி. இந்த பழக்கம் வேறயா? இந்த பழக்கம் மட்டும் தான் இருக்கு டாக்டர். லவ் ஃபெயிலியர். எங்க எந்திரிச்சு நில்லு நில்லு. இப்போ ஒரு கையால மூக்க தொட்டுக்கிட்டு கால தூக்கு பார்க்கலாம். அப்படிதான். டாக்டர் பேலன்ஸ் ஃப்ரீஸ் டாக்டர். இது சரி வராது. இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன். இந்த கோட்டுக்கு நேரா நட பார்க்கலாம். டாக்டர் நான் கோணே போகுது டாக்டர். டாக்டர் கோணே போகுது டாக்டர். உன் பிரச்சனை புரிஞ்சு போச்சு. நீ எப்ப குடிக்கிறத நிறுத்துறியோ அப்பதான் பிரச்சனை தீரும். இல்ல எல்லாரும் உன்னை குடிக்காரன்னு சொல்லுவாங்க. குடிக்காரன்னு பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. அது வேற. ஓவர் ஆர்வ கோளாறா இருக்கிறது மட்டும்தான் உன்னோட உண்மையான பிரச்சனை. இந்த பால் மேல கான்சென்ட்ரேட் பண்றதை நிறுத்திட்டு வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதல்ல ரிலாக்ஸா இருக்க கத்துக்க. பாத்தியா, நான் சொல்ல சொல்ல உனக்கு டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. நீ இது மேல கவனம் செலுத்தாம வேற எது மேலயும்